எல்லாம் உள்ள ஸ்ரீ மகா கணபதியை போற்றி அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவிலே நவகிரக தோஷமும் பரிகாரங்களும் என்ற தலைப்பிலே நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் எப்படி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதை நாம் எப்படி பரிகாரம் மூலமாக அதை எப்படி நாம் குறைத்து கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். அந்த வகையிலே சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நமக்கு என்னென்ன விளைவுகளை கொடுக்க போகிறது, அதற்கு நாம் இப்பொழுது எப்படி நாம் பரிகாரம் செய்து கொள்ளலாம், இப்பொழுது எப்படி இறைவனை வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலுமே சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது மறைவு ஸ்தானமாக 3, 6, 8, 12 இருந்தாலோ அல்லது ராகு கேதுவனுடைய சாரங்களும் மற்றும் சனி பகவானுடைய சாரங்களும் பெற்றிருந்தாலும் இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் நமக்கு மிகப்பெரிய கடுமையான தோஷங்களை கொடுக்க இருக்கின்றார். அப்படி கடுமையான தோஷங்களை கொடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் கொடுக்கிறார் என்றால், முதலிலே சந்திரனை நாம் மாத்திருக்காரகன் என்று அழைக்கின்றோம். மாத்திருக்காரகன் என்றால் தாய்வழி உறவு அப்படி என்று சொல்லுகிறது ஜோதிடம். தாய்வழி உறவுகளினால் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திர பகவான் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லாது உறவுகளிலே உண்டாகும் மனக்கசப்புகளையும் நம்முடைய சந்திர பகவான் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். தாயின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கப்படுவதும் சந்திர பகவானே. தாய்வழி சொத்துகளில் ஏதாவது வில்லங்கமோ நமக்கு இழுபறியோ இருந்தாலும் அதற்கு காரணம் சந்திர பகவானே. அது மட்டுமல்லாது நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி, கல்வி, இதற்கெல்லாம் இடையூறுகளாக நமக்கு சந்திர தோஷம் நமக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது நமக்கு உடலிலே ஏற்படக்கூடிய துர்நாற்றம், வயிறு உப்புசம் என்று சொல்லக்கூடிய அந்த வயிற்று வலி, அப்புறம் சிறுநீரால் ஏற்படக்கூடிய சிறுநீர் மூலமாக ஏற்படக்கூடிய நமக்கு தொற்றுகள், சர்க்கரை நோய், பெண்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் சந்திர பகவான் தான் ஏற்படுத்துகின்றார். தொண்டையிலே புண் ஏற்படுதல் மற்றும் குரல் வளையிலே புண் ஏற்படுதல், பல் ஆடுதல், மண்ணீரிலே வீக்கம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சளி, இரும்பல், ஆஸ்துமா, தோல் நோய் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே சந்திர பகவான் நமக்கு முழு காரணமாக இருக்கிறார். இதனால் சந்திர தோஷம் நமக்கு சந்திர தோஷத்தினால் நாம் பாதிப்படைகின்றோம். அதாவது ஒருவருடைய ஜனன காலத்திலோ சந்திரனுடைய திசையில் பிறந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் சந்திரனுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கின்ற காலங்களில் ஒவ்வொருவருமே வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று தனது வீட்டு பூஜை அறையில் 5 அகல் விளக்குகளை பசுனை விட்டு தீபமேற்றி வணங்கி வர வேண்டும். அப்படி செய்தால் நாம் சந்திர தோஷத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு அல்லது கோயில் நெய்வேத்தியத்திற்கோ பச்சரிசி நம்மளால் ஈன்ற அளவு வாங்கி தானம் கொடுத்தால் அந்த சந்திர தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் ஈயத்தினால் செய்யப்பட்ட காப்பு அல்லது டாலரை வாங்கி நாம் அணிந்து கொள்வது மூலமாக நாம் சந்திர தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் பசுமாடுகளுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து உணவாக நாம் கொடுக்கும் பொழுது அந்த சந்திர பகவானுடைய தோஷம் நமக்கு முற்றிலும் குறைகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முறையாவது நீங்கள் அதாவது நவகிரக ஸ்தலங்களில் திங்களூர் என்பது சந்திரனுக்கு உரிய ஸ்தலம், அங்கே சென்று சந்திர பகவானை வழிபட்டு வருவது மேலும் நமக்கு அந்த சந்திர தோஷத்தை குறைத்து நல்ல பலனை கொடுக்கும். ஈன்றளவு ஒவ்வொருவரும் பால் மற்றும் இனிப்புகளை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. சந்திரனுக்கு பாலும் இனிப்பும் தானம் செய்தால் அந்த சந்திர தோஷத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. முடிந்தவரை அந்த மூன் ஸ்டோன் கணபதி என்று சொல்வார்கள். மூன் ஸ்டோன் கணபதியை வாங்கி வீட்டிலே வைத்து தினமும் அவரை வழிபட்டு வந்தாலும் சந்திர தோஷம் நமக்கு குறையும். சிவபெருமான் தன்னுடைய தலையிலே 3ஆம் பிறை சூடியுள்ளார். அந்த 3ஆம் பிறை சூடியுள்ளதன் காரணமாக நாம் சந்திர தோஷம் விலகுவதற்கு சந்திர திசை நடந்தாலும் சரி, சந்திர புத்தி நடந்தாலும் சரி, நம்முடைய ஜாதகத்திலே சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த மாதம் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை வழிபாடு செய்வது மிகவும் ஒரு சிறப்பானதொரு பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல்
அந்த சிவ காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும், சந்திர காயத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் பக்தியோடு தினந்தோறும் சொல்வது நமக்கு மன அமைதியையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். மேலும் நடக்க முடிந்தவர்கள் பௌர்ணமி, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளி தங்கள் உடலிலே படுமாறு அருகிலுள்ள மலையை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு. கிரிவலம் வரும் பொழுது அந்த சந்திரனுடைய ஒளி முழுவதுமாக படும் பொழுது நமக்கு சந்திர தோஷம் நம்மை விட்டு விலகக்கூடிய தன்மையாக அமையும். பௌர்ணமி நாட்களில் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் ஆர்வம் இருப்பவர்கள் அபிராமி அந்தாதியை படித்து வந்தாலும் நமக்கு சந்திரன் தோஷம் நம்மை விட்டு விலகக்கூடிய வகையிலே அமையும். ஆலயம் செல்லும் பெண்கள் குறைந்தது 3 அகல் நெய் தீபங்களை ஏற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் பிறை நிலவாக இருக்கும் வாழ்க்கை முழு நிலவாக நமக்கு ஒளி வீசக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதாவது அந்த உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனை வழிபட்டால் சகல யோகங்கள் பெறலாம் என்றது ஜோதிடம். பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த சந்திர தோஷம் விலகுவதற்கு வெண்முத்து மாலை அணிவது மிகவும் சிறப்பு அப்படி என்று ஜோதிடம் சொல்கிறது. முத்துக்கள் பதித்த நகைகளாகவும் மோதிரங்களாகவும் டாலர்களாகவும் அணிவது சந்திர தோஷத்தை கடுமையாக குறைப்பதற்கு பெரிதும் உதவுகிறது. ஒவ்வொரு நாளிலும், அதாவது விடியற்காலை சூரியன் உதிக்கின்ற காலங்களிலே ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்திலே வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை முதல் நாளாவது அந்த சந்திரனுக்கு உண்டான துதிப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த துதிப்பாடலை தினந்தோறும் பாடுவது மிகவும் சிறப்பு. அல்லது திங்கட்கிழமை நாளாவது பாடினால் அந்த சந்திர தோஷத்திலிருந்து நாம் மிகவும் முழுமையாக விடுபடலாம். அந்த துதி பாடலானது என்னவென்றால், எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் புரிவாய், சந்திரா போற்றி, சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்க்கும் சதுரா போற்றி என்று இந்த சந்திர பகவானுடைய இந்த 4 வரி துதிகளை தினந்தோறும் பாடி வரும் பொழுது சந்திரன் உங்களுக்கு முழுவதுமாக நல்ல பலனையே கொடுப்பார். சந்திரன் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் உங்களுக்கு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு எதையுமே துரிதமாக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் உங்களுடைய ஜாதகத்திலே எவ்வளவு பலவீனமாக சந்திரன் இருந்தாலும் இந்த சந்திர பகவானை போற்றி தினந்தோறும் வழிபடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் இந்த சந்திர பகவான் வழங்குவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.